இனிமேல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணணுன்னா கடையிலலாம் போய் இந்த பாக்கெட் மசாலாலாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. பாருங்கள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது மிளகாத்தூளுங்க, 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள்னால் தனி மிளகாத்தூள் கிடையாதுங்க, சாம்பார் தூள்னு சொல்லுவோம்ல, அதுதான் நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். இப்போது உப்பு சேர்த்துருக்கேங்க. இது கார்ன்ஃப்ளவர் மாவு. இது 1 ஸ்பூன் போதும். இவ்வளோதாங்க. நம்ம இதில் வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, கலருக்கோ எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. பாக்கெட் மசாலாலாம் ஃபஸ்ட்டு நானும் அந்த மாதிரி தாங்க பாக்கெட் மசாலா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அது என்னென்னா கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் நெஞ்செல்லாம் எரிய ஆரம்பிச்சிரும், வயிறெல்லாம் எரியும். அதனால் எனக்கு அது பிடிக்காம நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டு வராதோன்னு நினச்சி தான் நான் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்தேன். ஆனால் இது சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பெருசாக நம்ம எந்த பொருளும் வாங்க வேண்டியதில்லை. கார்ன்ஃப்ளவர் மட்டும் வீட்டில் இல்லைன்னா கடையில் வாங்குகிற மாதிரி இருக்கும், மற்றதெல்லாமே நம்மக்கிட்டே இருக்கும் இல்லைங்க. இந்த மாதிரி இந்தளவுக்கு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்படி பண்ணிக்கோங்க. நான் ஜிலேபி மீன் தாங்க வாங்கியிருக்கேன். அது நடுவில் அவங்களே எல்லாம் க்ளீன் பண்ணி கீறி கொடுத்துட்டாங்க. நல்லா அந்த கீரலுக்குள்ளெல்லாம் மசாலா போகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஜிலேபி மீனுக்கு நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் கீரல் போடாமையோ இல்லைன்னா மசாலா உள்ளே இறங்காமையோ இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற அந்த சதையை சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காதுங்க. இந்த வெறும் சாப்பாடு அள்ளி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அதனால் நல்லா கீறி அதுக்குள்ளே மசாலா போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மேலே பார்க்குறக்கு இப்படி தான் உங்களுக்கு பெருசாக மீன் இந்த மசாலா மீனில் ஒட்டாத மாதிரி தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு பொரிக்கும்போது நல்லா இருக்குங்க. இந்த மற்ற மீனில் இந்த நெய் மீனோ கட்லா மீனோ பாறை மீன் அந்த மீன் பீஸ் பீஸாக போட்டு அதில் மசாலா ஒட்டுற அளவுக்கு இதில் ஒட்டாதுங்க. லைட்டாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்துலேயும் தடவிட்டேன். இது நான் மீன் பொரிச்சு காட்டலைங்க, அதுக்குள்ளே வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு பொரிச்சதை காட்ட முடியல. நீங்கள் பொரிச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல் தான் போச்சுங்க, சாரி. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லா இருந்ததா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.